அபிஜித் நட்சத்திரம் என்றால் என்ன? இதன் மகத்துவம் என்ன? இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? எந்த வழிபாடு சிறந்தது? என்னென்ன செய்யக்கூடாது? இதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன? இதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அபிஜித் நட்சத்திரம் என்றால் புராணங்களின்படி தேவர்கள் அசுரர்களை வெல்ல முடியாமல் தவித்த போது மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தனர். அப்போது மகாவிஷ்ணு பகவான் அபிஜித் என்ற வெற்றி சக்தியை அவர்களுக்கு அருளினார். இந்த சொல்லுக்கு வெற்றியை அடைந்தவர் என்பது பொருள். இதனால் தான் இந்த நேரம் வெற்றியின் நேரமாக கருதப்படுகிறது. இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஏன் அபிஜித் நேரம் சக்தி வாய்ந்தது என்றால், சூரிய சக்தி அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் மன உறுதி வளரும், எதிர்மறை ஆற்றல்கள் குறையும், தெய்வீக அதிர்வுகள் அதிகரிக்கும். இதனால் தொடங்கப்படும் காரியங்கள் விரைவில் வெற்றி பெறும். இதனால் தான் இந்த நேரம் மிகவும் சிறந்த நேரம். இந்த நேரத்தில் நாம் என்ன வழிபாடு செய்ய வேண்டும்? விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் எந்த காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் ஓம் கம் கணபதி நமக என்பதை 108 முறை செபித்தால் அந்த காரியம் சீக்கிரமாக நிறைவேறும். விஷ்ணு வழிபாடு செய்யலாம். ஏனென்றால் அபிஜித் நேரத்திற்கு அதிபதி மகாவிஷ்ணு. எனவே ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை சொல்லி ஆரம்பிக்கலாம். சிவன் வழிபாடு, அதற்கு வில்வ இலை பாலபிஷேகம் செய்து வந்தால் மிகவும் சிறந்த பலன் கிடைக்கும். சிவனுக்கு பிடித்தது வில்வ இலைதான். எல்லா சிவன் தலங்களிலும் வில்வ மரம் இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு, பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த மகாலட்சுமி வழிபாட்டை தொடங்குங்கள். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அபிஜித் நேரத்தில் தொடங்க வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், புதிய கடையை திறக்கலாம், புதிய தொழில் தொடங்கலாம், வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம், கல்வி சம்பந்தமாக புதிய படிப்புகளை ஆரம்பிக்கலாம், கல்வி நிலையங்கள் அமைக்கலாம், புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கலாம், திருமண பேச்சு நடக்கலாம், நிச்சயதார்த்தம் செய்யலாம். ஏதேனும் நீங்கள் சேமிப்பு கணக்கை தொடங்க ஆரம்பித்தால் அதை தொடங்கலாம். இவ்வாறு நல்ல காரியங்களை செய்யும் போது அந்த காரியம் வெற்றி அடையும், சிறப்பாக அது தொடரும். அதுதான் இந்த அபிஜித் நேரம் மிகவும் முக்கியமானது. குடும்ப நலனுக்காக பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நெய் தீபம் ஏற்றுங்கள், துளசிக்கு நீர் ஊற்றுங்கள், துளசியை வீட்டில் தொடர்ந்து வளர்த்து வாருங்கள். துளசி வளர்த்தால் அதிலிருந்து வரும் நல்ல ஒரு ஆக்சிஜன் நம் உடல் நலத்திற்கு நல்லது. துளசி அது மட்டுமில்ல, சுற்றுச்சூழலை பாதுகாக்கும், நம் வீட்டில் எப்பவுமே ஒரு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். அதுபோல பசுவிற்கு அகத்திக்கீரையை உணவாக கொடுங்கள், பழத்தை கொடுங்கள், பழங்களை கொடுங்கள், தானியங்களை பறவைகளுக்கு கொடுங்கள். இவ்வாறு செய்யும் போது குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை நிலவும், சண்டைகள் இருக்காது, குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியம் அதிகரிக்கும். செல்வம் பணம் பெருக செய்ய வேண்டியது குபேர பூஜை, மஞ்சள் குங்கும அர்ச்சனை, முக்கியமாக ஏழைகளுக்கு அன்ன தர்மம் செய்ய வேண்டும். இவை பணவரவை ஈர்க்கும் ஒரு ரகசியம். பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டே இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும். மேலும் அதை வைத்து பல நன்மைகளை பலருக்கு செய்யும் போது இன்னும் அது அதிகரிக்கும். இதுதான் ரகசியம், பணத்தை அதிகரிக்கும் ரகசியம். அபிஜித் நேரத்தில் நாம் செய்யக்கூடாதவை: சண்டை போடக்கூடாது, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும், பொய் பேசக்கூடாது, பிறரை அவமதிக்க கூடாது, புரளி பேசக்கூடாது, கெட்ட பழக்கங்களை மனதில் நினைக்கக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. இவைகளை தவிர்த்தால் மிகவும் நல்லது. இந்த நேரத்தில் 12 நிமிடங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்க வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டும், நமக்கு என்ன இலக்கு இருக்கிறதோ அதை மனதில் நினைத்து 12 நிமிடங்கள் அமைதியாக இருந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் மன அமைதி கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதுதான் இந்த அபிஜித் நட்சத்திரத்தினுடைய அர்த்தம். இந்த அபிஜித் நேரம் மற்றும் அபிஜித் நட்சத்திரத்தில் ஏன் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதற்கான காரணங்கள்.
இந்த வெற்றிக்கான தெய்வீக நேரமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் இறைவனை வழிபட்டு நல்ல எண்ணங்களுடன் புதிய முயற்சியை தொடங்கினால் நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், நம் நம்பிக்கை கிடைக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இது போன்ற நிறைய பயனுள்ள வீடியோக்கள், கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை நாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் கேளுங்க. பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.